வணக்கம். இன்னைக்கு மலைகளோட இளவரசி கொடைக்கானல் பற்றி பார்க்கலாம். கொடைக்கானல் வந்து கோடை விடுமுறைக்கு பிரபலமான கோடைவாசத்தலம் தான் இது. இது வந்து 7200 அடி கடல் மட்டத்திற்கு மேலே உயரம் கொண்டது. தமிழ்நாட்டில் மதுரைக்கு அருகில் மேற்கு தொடர்ச்சி மற்றும் பழனி மலையோட ஒரு பகுதியாக தான் இருக்குது. மலைகளின் இளவரசி என எல்லோராலும் அழைக்கப்படுது. அடுத்து குளிர்ந்த பனிமூட்டத்துடன் கூடிய மேகங்கள் சூழ்ந்த உயர்ந்த அடர்ந்த மரங்களை கொண்டது வனப்பகுதியாக இருப்பதால் ஆண்டு முழுவதும் மக்கள் மிகவும் கவர்கிறது. ஏரி, நீர்வீழ்ச்சி, புல்வெளி ஆகியவற்றில் நடப்பதும் மிதிவண்டியில் செல்வதும் குதிரைகளில் செல்வதும் மிகவும் மக்களை வந்து கவருது. அடுத்து கொடைக்கானல் ஆய்வு கூடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1899ஆம் ஆண்டு சூரிய இயற்பியல் ஆய்வுக்கூடம் சென்னையிலிருந்து கொடைக்கானலுக்கு மாற்றப்பட்டது. தென்னிந்தியாவோட பழனி மலை பகுதியில் இந்திய வான் இயற்பியல் பயிலகமாக இக்கொடைக்கானல் ஆய்வுக்கூடம் வந்து இருக்கு. அடுத்து கதிர்கோட்டம் சொல்லி பார்க்கும்போது கதிர்கோட்டம் எங்க இருக்குன்னா 20 சென்டிமீட்டர் அளவுள்ள கதிர்கோட்டம் வந்து இருக்கு. இது விண்வெளியினை பார்வையிட இது வந்து பயன்படுது. ஆய்வுக்கூடத்திலே இருக்கு இதுவும். அப்புறம் சில நேரத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்கும் அனுமதிக்கப்படுது. அடுத்து ஆரிஸ்டோனியம் அருங்காட்சியகம் இருக்கு. இந்த ஆய்வகத்தில் பிரசித்தி பெற்ற அஸ்டோரியம் அருங்காட்சியகம் வந்து பார்வைகளுக்காக அமைக்கப்பட்டது. சூரிய மாதிரி இங்கே அமைக்கப்பட்டது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை வந்து பொதுமக்களுக்காக காலை 10 முதல் 12 மணி வரை மற்றும் மாலை 4 முதல் 6 மணி வரலும் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். மற்ற காலங்களில் வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில் 10 to 12 மணி வரை வந்து திறந்திருக்கும். இதுக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்னா வான் வழியாக போகணுன்னா மதுரை விமான நிலையம் வந்து அருகில் இருக்குது. அது வழியாக போய்க்கலாம். தொடர் வண்டி வழியாகவும் நீங்கள் வந்து போய்க்கலாம். அருகில் உள்ள ரயில் நிலையம் வந்து திண்டுக்கல் வழியாக போகும். அதில் வந்து போய்க்கலாம். அடுத்து சாலை வழியாகவும் நீங்கள் திண்டுக்கல் மற்றும் தமிழகத்தின் முக்கிய நகரங்களிலிருந்து நேரடி பேருந்து வசதிகளும் இதுக்கு வந்து இருக்குது. நன்றி, வணக்கம்.